தயாரிப்பாளராக வளம் வந்தவர் இன்னைக்கு ஆல் அட்ரஸில் இருங்க. அந்த மாதிரி நிறைய ஏவிஎம்ல ஆரம்பிச்சு, விஜயவாகினி ஸ்டுடியோவில் ஆரம்பிச்சு, ஜெமினி ஸ்டுடியோவில் ஆரம்பிச்சு, இன்னைக்கு எவ்வளோ பெரிய படங்கள் பண்ணாலும் தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வந்து நடுத்தருவில் நிற்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இயக்குனர்கள் மட்டும்தான். ஏன்னா இவங்க ஒழுங்கா படம் பண்ணி ஒழுங்கா தயாரிப்பாளருக்கு லாபத்தை ஈட்டி கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த சமீபத்தில் தீபாவளிக்கு வந்த படம் டீசல், அது தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். ஆனா டீசல் வந்து வந்துச்சு போச்சு, சைலண்டா போயிட்டாங்க. ஆனா 2 பேரும் கூவுன்னு கூவுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் டியூட்டு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பைசன். இவங்க 2 பேருமே ஒரு எப்படி சொல்றது, இந்த படம் ஏதோ பயங்கரமான மக்கள் மனதில் இடம் பிடிச்ச மாதிரியும், அப்படியே ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்கள மாதிரியும், ஊருக்கு திருவிழா கொண்டாடுற மாதிரி ஒரு தீபாவளி பெஸ்டிவல்ல வந்த 2 படமும் சரியான மிக மோசமான ஸ்கிரீன் பிளே, கேவலமான ஸ்கிரீன் பிளே கொண்ட 2 படமும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அதுக்கப்புறம் வந்து இப்பயோ பார்த்தீங்கன்னா, நான் இந்த படம் விமர்சனம் ஒன்று போட்டேன் ஃபேஸ்புக்கில். பற்றி ஒரு 4 பேர் என்ன திட்டுனுக்கிறான். நான் ஏதோ வந்து இந்த படத்தை வந்து அந்த அந்த ஒரு சாரா நான் பேசுகிறேன், ஒரு சாரா நான் நிற்கிறேன், அப்படிலாம் கிடையாது. தயவு செஞ்சு மாரி செல்வராஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. சமீபத்தில் வந்த லப்பர் பந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் வந்து உண்மையிலே அதில் ஜாதி இருந்தது, நல்ல கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் இருந்தது, நல்ல திரைக்கதை இருந்தது. ஜாலியாக படம் பார்க்குற எங்களுக்கு 200 கொடுத்துட்டு போனால் இந்த படம் முடிகிறப்போ சூப்பராக திருப்தியாக வெளியே வந்தோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த படத்தில் பாருங்கள், ஹீரோயின் வேறு ஜாதி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த ஒரு ஹீரோயினோட வீட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி வெட்டுவாங்க, அதெல்லாம் காட்டுவாங்க படத்தில். அதெல்லாம் நமக்கு எந்த ஒரு மனசு கஷ்டமும் வரல, கோணலும் வரல. காரணம் என்ன, படத்தோட சம்மந்தமாக போகிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ரொம்ப நல்ல கமர்ஷியலாக என்ஜாய் பண்ணோம். அதுலேயும் ஜாதி இருந்தது, ஒரு எப்படி சொல்கிறது, கதை இருந்தது, கரு இருந்தது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம். அதுலலாம் யாரும் குறை சொல்ல. அந்த படம் நல்ல லாபம், அது நானே பாராட்டியிருக்கேன். நீங்கள் ஏதோ வந்து மாரி செல்வராஜ் கதை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளை ஆம வேகத்தில் ஒரு படத்தை, ஒரு ஹீரோவை நொந்து நூலாக்கி கஷ்டப்பட வச்சு ஒரு 3.5 வருஷம் உழைப்பை வேஸ்ட் பண்ணி, அதை நம்ம மாரி செல்வராஜ் குறை சொல்ல முடியாது. ஏன்னா விக்ரமுக்கு செலக்ட் பண்ண அவரை தான் நம்ம குறை சொல்லணும் முதல்ல. நான் வந்து மாரி செல்வராஜை வந்து சொல்லியோ இல்லை இது பண்ணியோ ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா மாரி செல்வராஜ் அப்படி தான் எடுப்பார், அப்படி தான் பண்ணுவார். அது அவரே சொல்லிட்டாரு.